ஹாய், டுடே நம்ம ஆரி கிளாஸோட 14th கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியுற என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது உங்களுக்காகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு டிடி குயின் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வாங்க, எப்போ போல் நார்மலாக 2 லைன் ட்ராப் பண்ணிக்கிங்க. 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுவோம் அதே பேஸை வச்சு தான் இதில் வந்து உங்களை பிகினர்ஸ்க்கு எப்படி போடுவோம் நான் சொல்லி போனேன். இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில்க் த்ரெட்டில் போட்டால் தான் நமக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். இதே ஜரி த்ரெட்டில் போட்டிங்கன்னு வச்சுங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப்பாக தெரியும். அதனால தான் நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் தான் ஃப்ளாட் லோடிங் போடணும். இதுதான் நீட்னஸும் கொடுக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம ஃப்ளாட் லோடிங் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்லேயே போடணும். இப்போ இந்த 2 லைன் ட்ராப் பண்ணதில் ஒவ்வொரு சென்டிமீட்டர் விட்டு ட்ராப் பண்ணியிருக்கீங்களா, அந்த லைனுக்கு மேலேயே செயின் ஸ்டிச்சஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டுட்டு வாங்க. சரியா, நீங்கள் பெருசாக போட்டாலும் சரிங்க, சின்ன சின்னதாக போட்டாலும் சரி. ஆனால் நான் போடுற மாதிரியே பிகினர்ஸ் உங்களுக்கு வேண்டி தான் இப்படியே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ 2 லைன்லேயும் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வாங்க. செயின் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுடுங்க. ஓகே, இருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா 2லேயும் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ இந்த 2லேயும் ஏன் நான் செயின் ஸ்டிச்சஸ் போட்டேன்னு பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரியணும்ல, அதுக்கோசரம் வேண்டி தான் இந்த செயின் ஸ்டிச்சஸ் போட்டு உங்களுக்கு வேண்டி நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே, அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து இது 1ன்னு வச்சுக்கிங்க, அதை 2ன்னு வச்சுக்கிங்க. இப்போ 1ல் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே தான், அதாவது அந்த கோட்டுக்கு உள்ளே நல்லா வீடியோ பாருங்கள், நான் கிளியராக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கோட்டுக்கு உள்ளே இருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி வெளியே த்ரெட் எடுத்து அந்த கோட்டுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிங்க. அங்கேருந்து செகண்ட் லைனில் உள்ளுக்குள்ளே, சரியா, அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வெளியே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் பாருங்கள், இப்போ அது அப்படியே வந்து இந்த கீழே ஃபஸ்ட்டு கோட்டுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டேன். மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் வந்து கோட்டுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இப்போ அங்கேருந்து மறுபடியும் செகண்ட் லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கோட்டுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். மறுபடியும் பார்த்துக்கிங்க, ஃபஸ்ட் லைனில் கோட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கோட்டுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் செகண்ட் லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ லாக் ஸ்டிச் வந்து வெளியே போட்டுட்டேன். மறுபடியும் அங்கேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் போடணும், வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் வெளியே இருந்து செகண்ட் லைனுக்கு போகும்போது செகண்ட் லைனில் இருந்து உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இப்படியே தாங்க இது பண்ணிக்கிட்டு வரணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே கிளியராக புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ கிளியராக ஜூமில் வச்சு தான் நான் உங்களுக்கு வேண்டி நான் எடுத்திருக்கேன். இது எடுக்கிறதுக்கு நான் என்னென்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு என்னுடைய ஸ்டாண்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால தான். ஆனால் நான் அதையும் மீறி உங்களுக்கு வேண்டி நான் கிளியராக எடுத்தேன். இப்போ சேம் இதை போட்டு முடிச்சுட்டு எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக, அதாவது ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, பார்க்குற நீங்களும் சரி, இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியாது. இது என் கூடயே சேர்ந்து போட்டுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து டபுள் கலர் வச்சு கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் கலர் மட்டும் வச்சு போட்டு காமிக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, நான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளாட் ஸ்டிச்சிங் தான், லோட் ஸ்டிச்சிங் தான். அதையும் வந்து எப்படி, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லித்தரேன். அது வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக, மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்டிச்சஸ்னாவே அதுக்கு வந்து க்ராஸாக லோட் ஸ்டிச்சஸ் தான் போடுவோம். நான் உங்களுக்கு அதையும் நான் சொல்லித்தரேன். ஓகே, அப்போ நான் இதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதை முடிச்சுட்டேன், ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது நேராக ஃப்ளாட்டாக சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக அந்த லோட் ஸ்டிச்சஸ் எப்படி நான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா பிகினர்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர மெத்தடவே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போடுங்க. இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்த எப்படி அந்த க்ராஸ் லோடு சொல்கிறேனோ அதை நீங்கள் போடணும். ஏன்னா அது உங்களுக்கு இது புரிஞ்சாதான் அது போட முடியும், அதுக்கோசரம் தான்.
இப்போ வாங்க நான் கிராஸ் லோடு எப்படி ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எப்பவும் போல் 1 சென்டிமீட்டர் கேப்பில் 2 லைன் போட்டுக்கிங்க. இது வந்து நான் உங்களுக்கு க்ராஸாக சொல்லி தரதுனால இது பார்த்திங்கன்னா நான் ஒரு செவ்வக ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். சதுர ஷேப் இல்லைங்க, இது வந்து செவ்வக ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த முனையில் வச்சு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு பிடிங்க. அது வந்து பார்க்குறக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து க்ராஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்லேயும் கடைசியிலையும் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. அதாவது ஃபஸ்ட்டு முனையும் கடைசி முனையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடை போட்டுக்கிங்க. ஓகே, இப்போ வாங்க நான் உங்களுக்கு வந்து ஏன் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் இல்லை நீங்கள், ஆனால் உங்களுக்கு புரிகிற வகையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கோசரம் தான் நான் இப்படியெல்லாம் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வாங்க, இப்போ நான் வந்து ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த டபுள் த்ரெட்டு தான். டபுள் த்ரெட் எடுத்து நான் எப்போ போல் முடித்து ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன். வாங்க, நான் ஃபஸ்ட்டு அந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள். இப்போது இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முனைக்கு கொஞ்சம் கீழே, அதாவது கொஞ்சோண்டு கீழே அங்கே வந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே வந்து த்ரெட்டு எடுத்துட்டோம். இப்போ அங்கேருந்து எடுத்து கரெக்டாக அந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப் பகுதி, அங்கே வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா, இப்போது அங்கே ஸ்டிச் பண்ணி அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சோண்டு இதில் லாக் ஸ்டிச் போடுறோம். நான் உங்களுக்கு பேசிக்கில் சொல்லியிருப்பேன், லாக் ஸ்டிச்சுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, சின்ன செயின் ஸ்டிச். இப்போது அங்கேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா கோட்டுக்கு மேலே தான் போடணும். ஓகே, கோட்டுக்குள்ளேயோ வெளியோ போடாதீங்க, கோட்டுக்கு மேலே போடுங்க. அங்கேருந்து இது ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வச்சுக்கிங்க, அதை 2ன்னு வச்சுக்கிங்க. இப்போது அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து அது மேலே ஸ்டிச் பண்ணியிருக்குமா, அது பக்கத்தாலேயே மேலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிங்க. இப்போ அங்கேருந்து அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டுக்கு மேலேயே ஸ்டிச்சு போடணும். பாருங்கள், கோட்டுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சு போடணும். அதுக்கு கொஞ்சம் மேலே லாக் ஸ்டிச் போடணும். கோட்டுக்கு கொஞ்சம் மேலே லாக் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அங்கேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு போடுறோம். கோட்டுக்கு மேலேயே மறுபடியும் அந்த கோட்டுக்கு மேலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே அந்த க்ராஸ் லைனுக்கு போகிறோம். மறுபடியும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். கோட்டுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சு போடுறோம். அந்த கோட்டுக்கு மேலேயே ஒரு லாக் ஸ்டிச்சும் போடுறோம். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டுக்கு மேலேயே தான் எல்லாமே நடக்க போகுது. சரியா, இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸே. உங்கள் பிகினர்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து லைன் வந்து கரெக்டாக வராது. எனக்கும் ஃபஸ்ட்டு பழகும் போது அப்படி தான் இருந்தது. என்னுடைய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே தாங்க பிகினர்ஸாக இருக்கிற உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் புரியும். இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. கோட்டுக்கு மேலேயே போட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து அது சொன்னது அது வேறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பேசிக் எப்படி சொன்னேன், சைடில்னா 2 இடத்துலையும் நான் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டுப்போம். இதில் அப்படி போட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைனுக்கு நான் செகண்ட் லைனுக்கு போயிட்டேன். செகண்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு கரெக்டாக லைனுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். புரியுதா உங்களுக்கு? கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு லைனுக்கு உள்ளே, அதாவது உள் சைடு வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். செகண்ட் லைனில் போயிட்டு அந்த லைன் இருக்கா பாருங்கள், இந்த லைன் இருக்கா, இந்த லைனுக்கும் கீழே ஒரு ஸ்டிச் போடுங்க. நல்லா வீடியோ நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரியும். லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டேன், அந்த லைனுக்கு மேலே தான் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இப்போ அங்கேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு போடுறேன். இப்போ லைனுக்கு உள்ளே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். ஓகேங்களா, இப்போ மறுபடி பாருங்கள். செகண்ட் லைனில் லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு, இப்போது லைனில் ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ அங்கேருந்து எடுத்து வந்து ஃபஸ்ட் லைனுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சு போடுறேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி தாங்க நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஒரு ஸ்டிச்சு போட்டு ஒரு லாக் போடணும், ஒரு ஸ்டிச்சு போட்டு ஒரு லாக் போடணும். இதே தாங்க. ஆனால் கீழே மேலேங்கிறது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் இதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கும் சரி நெக்குக்கும் சரி ஆனால் ஆரி ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்டிச்சஸ் தான் நிறையா வரும். இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அப்புறம் ஒரு லீஃப்க்கு இந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இது கொஞ்சம் ஈஸி தான், கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலராகவும் யூஸ் பண்ணலாம். பாதி கலர் இப்போ க்ரீனாக, பாதி கலர் எல்லோ, பாதி கலர் ரெட்டு, பிங்க்கு, எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே கலரில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் உங்களுக்காக ரன் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் ஜாயின் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு கிளாஸ் போட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் அதில் ஒரு பாகம் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறம் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இது ஃபுல்லாக இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். மறுபடியும் ட்ரையாங்கிள் ஷேப் வருதா, நம்ம மேலே எப்படி பண்ணோமோ ஃபஸ்ட்டு அதே மெத்தேடு தாங்க இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம பண்ணணும். ட்ரையாங்கிளை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரி, அப்புறம் உங்களுக்கும் ஈஸியாக தான் வரும். நான் மேலே எப்படி செஞ்சிருந்தேனோ சேம் அதே மெத்தேடை வச்சு இந்த ட்ரையாங்கிளையும் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இது வந்து மேலே சுற்றி இருக்கா, அது ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். ஏன் இந்த செயின் ஸ்டிச் போடுறேன்னா அப்போ தான் கொஞ்சம் ஒரு நீட்னஸாக நல்லாயிருக்கும். நான் இது செயின் ஸ்டிச் மட்டும் போடலைங்க, சுகர் பீட்ஸையும் வச்சு அது மேலேயும் சுகர் பீட்ஸ் ஒர்க்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்கள், நான் இப்போ அதை எப்படி கொடுக்குறேன்னு. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃப்ளாட் லோடிங் பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு நீட்னஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த டிசைன் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான் இவ்வளோ கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் எடுத்து ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர். போட்டுட்டேன். பீட்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நான் அந்த கிளாஸ் சொல்லுவேன். பீட்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ஷூயிங் த்ரெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட், ஜரி த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு இன்னும் வர கிளாஸ்லலாம் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், பீட்ஸ் ஒர்க்கும் வச்சு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நீட்னஸாக தெரியுதா. இப்போது இது முடிஞ்சு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ். இது வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சிங் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய்.